Hi students, welcome to Surya NEET Academy YouTube channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா டிப்ரஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, உறைநிலை தாழ்வு அப்படினு சொல்றோம் தமிழ்ல. இதுக்கு என்ன மீனிங் அப்படினா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன், இன்னொரு பக்கம் சால்ட் வாட்டர் எடுத்துக்கிறேன். தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன், இன்னொரு உப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இத ரெண்டையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வச்சு ஃப்ரீஸ் பண்றேன். அப்படி இந்த ரெண்டையும் நான் வச்சு ஃப்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படினா, இந்த சால்ட் வாட்டர் எனக்கு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். அதே இந்த வெறும் பியூர் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோ இல்லையா, அந்த பியூர் வாட்டர் எனக்கு சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகே, எதனால இந்த இடத்துல சால்ட் வாட்டர் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்காது, அது இங்க பியூர் வாட்டர் ஆட்டா சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆயிடுது அப்படின்னா, இதுதான் நம்ம வேப்பர் பிரஷர்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்ல பார்த்திருப்போம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்ல நம்ம வேப்பர் பிரஷர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்க்கு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஃப்ரீசிங் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜெனரலா ஃப்ரீசிங் பாயிண்ட் தமிழ்ல உறைநிலைன்னு சொல்றோம். அப்படினா ஒரு சப்ஸ்டன்ஸோட லிக்விட் ஸ்டேட்டோ சாலிட் ஸ்டேட்டோ, ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸோட லிக்விட் ஸ்டேட்டோ சாலிட் ஸ்டேட்டோ திரவ நிலைமையும் திட நிலைமையும் எந்த டெம்பரேச்சர்ல ஈக்விலிபிரியம்ல இருக்கோ, எந்த டெம்பரேச்சர்ல சமநிலையில இருக்கோ, அந்த டெம்பரேச்சர் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படினு சொல்றோம். ஓகே, இத ஜெனரலா சொல்லணும் அப்படினா, எந்த டெம்பரேச்சர்ல ஒரு லிக்விட் ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைநிலைன்னு சொல்றோம். எந்த டெம்பரேச்சர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் உறைய ஆரம்பிக்குதோ, ஸ்டார்டிங்ல உறைய ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த உறைய ஸ்டார்ட் பண்ற அந்த டைம் தான் என்னன்னு சொல்றது, அந்த டெம்பரேச்சர் தான் என்னன்னு சொல்றோம்னா ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைநிலை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நார்மலா எனக்கு ஒரு லிக்விட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ பியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன். இதே போல பியூர் வாட்டர் பிளஸ் அதுல நான் சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப சால்ட்டும் ரெண்டும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா, இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். நமக்கு வேற ஏதாவது ஒரு சொல்யூட் ஒன்னு ஆட் பண்றோம் அப்படின்னா, அந்த சொல்யூட் ஆட் பண்ணும்போது அதோட வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகும் படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? அப்ப அதோட வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? அப்போ எனக்கு இங்க சொல்யூட் ஆட் பண்ணும்போது இந்த சொல்யூஷன்ல எனக்கு வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது. வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகும்போது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட், ஃப்ரீஸ் ஆகுற டெம்பரேச்சர் எனக்கு என்ன ஆயிடும், டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, இதுதான் கான்செப்ட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. பியூர் சால்வெண்ட் சொல்யூட் ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இந்த பியூர் சால்வெண்ட் சொல்யூஷன் ரெண்டையும் எடுத்துக்கும் போது இதுல எனக்கு பியூர் சால்வெண்டா இருந்ததுன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் வேப்பர் பிரஷர் இருக்கும் இல்லையா. அதே இந்த சொல்யூஷன்ல பாக்கும்போது எனக்கு இங்க வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஏன் வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஏனா சொல்யூஷனா இருந்ததுன்னா அங்க ஆட் பண்ற சொல்யூட் எனக்கு என்ன ஆகாது, வேப்பரைஸ் ஆகிறத கொஞ்சமா குறைச்சிரும். அப்ப வேப்பரைஸ் ஆகிறத குறைக்குது அப்படிங்கறதுனால அது ஃப்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் எனக்கு என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது. ஓகே, அப்போ பியூர் சால்வெண்ட்டை விட சொல்யூஷனா இருக்கும்போது அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையுது. இதுதான் அதுக்கான ரீசன். ஓகே, ஏன்னா வேப்பர் பிரஷர் குறையுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட நம்ம எப்படி வந்துட்டு ஒரு சால்வெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு எப்படி நம்ம கிராஃபிக்கல் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன், y ஆக்சிஸ்ல வேப்பர் பிரஷர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிராஃப் டிரா பண்ற பாரு. ஃபர்ஸ்ட் பியூர் சால்வெண்ட்டுக்கு கிராஃப டிரா பண்றேன். ஓகே, பியூர் சால்வெண்ட்டுக்கு கிராஃப டிரா பண்றேன். அப்ப பியூர் சால்வெண்ட்டுக்கு கிராஃப டிரா பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் குறைய குறைய எனக்கு வேப்பர் பிரஷர் என்ன ஆயிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். ரைட்டா? கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோ. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா நிறைய வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வேப்பர் பிரஷர் அதிகமாகும். இதே டெம்பரேச்சர் குறையும் போது வேப்பர் பிரஷரும் குறையுது. வேப்பர் பிரஷர் குறையுறதால பாரு, இங்க இருந்து இந்த சைடுல நான் குறைச்சிட்டே வரேன். டெம்பரேச்சர் இங்க இருந்து இங்க குறைச்சிட்டே வரேன். டெம்பரேச்சரை குறைக்க குறைக்க எனக்கு வேப்பர் பிரஷரும் சைமல்டேனியஸா குறையுது. ஓகே, இந்த ஸ்டேட்ல எல்லாத்துலயுமே இது எனக்கு என்னவா இருக்கும்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, ஒன்ஸ் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட வேப்பர் பிரஷர் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காது, இந்த மாதிரி ஒரு கர்வ்டு லைனுக்கு மாறும். ஓகே, இந்த சால்வெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த சால்வெண்ட் எனக்கு ஸ்டார்டிங்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற சால்வெண்டோட டெம்பரேச்சரை நான் டிக்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுது,
அதோட வேப்பர் பிரஷரும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா அது சாலிடா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த இடம் ஃபுல்லா எனக்கு என்னவா இருக்கும்னா சாலிடா. ஓகே, இந்த இடம் ஃபுல்லா லிக்விட், இந்த கட்டாய் வருது இல்லையா, அந்த பெண்ட் ஆகிற இடம் ஃபுல்லா சாலிடா. அடுத்து இதே போல சொல்யூஷனுக்கு நம்ம டிரா பண்ணணும். இது சால்வெண்ட்டுக்கு மட்டும்தான் இல்லையா. சொல்யூஷனுக்கு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அகைன் நான் டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ண எனக்கு வேப்பர் பிரஷர் குறைஞ்சிட்டே வருமா? கரெக்டா? அப்ப வேப்பர் பிரஷர் குறைஞ்சிட்டே வந்துன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா அகைன் மறுபடியும் அதுவும் எனக்கு லிக்விடா சாலிடா மாற ஆரம்பிக்கும். ரைட்டா? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் இதுவும் எனக்கு இந்த இடத்துல என்னவா மாறிடுது? சாலிடா மாறிடுது. இந்த இடம் ஃபுல்லா லிக்விட், இந்த பெண்ட் ஆகிற இடம் சாலிட். கிராஃப் தெளிவா கவனிச்சுக்கோ. சால்வெண்ட் எடுத்துக்கிறேன், லிக்விடோட பிரஷர் டிக்ரீஸ் சாரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது, ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல அது சாலிடா மாறுது. சொல்யூஷனா எடுத்துக்கிறேன், சொல்யூஷன்லயும் சேம் இதே போல பண்றோம். ஸ்டார்டிங்ல நான் டெம்பரேச்சர் குறைச்சிட்டே வரேன், டெம்பரேச்சர் குறைக்க எனக்கு வேப்பர் பிரஷர் என்ன ஆயிட்டே வருது, சைமல்டேனியஸா குறையுது. ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அது ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ இத வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல எனக்கு இந்த சால்வெண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? இந்த பாயிண்ட்ல அந்த பெண்ட் ஆகுது, அந்த பாயிண்ட்ல எனக்கு சால்வெண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. சால்வெண்ட் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்ப சால்வெண்ட் பியூர் சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் T0F. ஓகே, இங்க மேல நாட் போட்டுருக்கோம், அது பியூர் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப பியூர் ஃபார்ம்ல இருக்குன்னா ஃப்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர், அப்ப பியூர் சால்வெண்டோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான் T0F. இதே இந்த சொல்யூஷன் பாரு, எனக்கு இந்த இடத்துல கட் ஆகுதா? அப்ப சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் இது. சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் TF னு சொல்றோம். ஓகே, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷனுக்கு வெறும் TF, சால்வெண்ட் ஆகுதுன்னா T0F. இப்போ எனக்கு எவ்வளவு ஃப்ரீசிங் பாயிண்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டெல்டா TF. ஓகே, இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா நம்ம எப்படிடா கண்டுபிடிப்போம்? அதிகமா இருக்கிற வேல்யூல இருந்து லோவா இருக்கிற வேல்யூ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு அதிகமா இருக்கு அது எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்ச முடியும். ரைட்டா? அப்போ இங்க ஹையர் வேல்யூவா இருக்கிறது பாரு T0F, இதான அதிகம். அடுத்து லோயர் வேல்யூவா இருக்கிறது TF, அப்ப T0F minus TF. இதுதான் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்து இப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷனோட டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் தட் இஸ் டெல்டா TFங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா அந்த சொல்யூஷனோட மொலாலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இப்போ மொலாலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பலை தூக்கணும்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் இல்லையா? அப்ப டெல்டா TF is equal to KF into M. elevation of boiling point கொதிநிலை ஏற்றமா இருந்ததுன்னா டெல்டா TB is equal to KB னு போட்டுருவோம். அது எபிலியோஸ்கோபிக் மாறிலி, எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் னு சொல்லிருக்கோம். இங்க KFங்கிறது கிரையோஸ்கோபிக் மாறிலி அப்படினு சொல்றோம். ஓகே, கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் ஆர் மோலார் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் கான்ஸ்டன்ட் னு சொல்வாங்க. சோ இது கிரையோஸ்கோபிக் மாறிலி. ஓகே, அடுத்து இப்போ மொலாலிட்டிக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மொலாலிட்டிக்கான ஃபார்முலா delta TF is equal to KF into mole by weight of solvent. கிராம்ல இருந்தா மேல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ரைட்டா? அடுத்து இப்ப delta TF is equal to இங்க மோல்ஸ்ங்கிறது சொல்யூட்டோட மோல்ஸ். ஜெனரலா சொல்யூட்னு இருந்ததுனா அத B நோ, சால்வெண்ட் இருந்தா அத A நோ எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இத கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. நமக்கு மோல்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? given mass divided by molecular mass. ரைட்டா? நான் இங்க சொல்யூட்டோட மோல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சொல்யூட்னா இங்க நான் B ன்னு எடுத்துக்கிட்டேனா அப்போ mass of solute divided by molecular mass of solute. mass divided by molecular mass. மோல் வந்துருமா? அடுத்து into weight of solvent. weight of solventங்கிறது இங்க solvent A W போட்டாலும் ஓகே, அல்லது M னு போட்டுக்கிட்டாலும் ஓகே. அத ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சப்போஸ் இந்த சால்வெண்டோட மாஸ் எனக்கு கிராம்ல இருந்ததுனா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும்.
இதுதான் freezing point, depression in freezing point ஓட final formula. Delta TF is equal to KF into mass of solute divided by molecular mass of solute into weight of solvent into 1000. Okay, மேல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணி. இதான் depression in freezing point னு சொல்றோம். இது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி hot water நார்மல் பியூர் வாட்டரோ சால்ட் வாட்டரோ வைக்கும்போது அதோட டிப்ரஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஒரு ரேடியேட்டர் இருக்குன்னு வைங்க, ஒரு கார் இருக்கு, கார்ல நம்ம ரேடியேட்டர்ல வாட்டர் ஊத்துவாங்க, ஞாபகம் இருக்கா? சோ அந்த மாதிரி தண்ணி ஊத்தும் போது எனக்கு அதுல ஆன்டி ஃப்ரீஸ் ஒரு ஏஜென்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒன்னு இருக்கும். ஓகே, அந்த ஆன்டி ஃப்ரீஸ்ங்கிறது பொதுவா என்னவா இருக்குன்னா கிளைகாலா இருக்கும். ஓகே, ஆன்டி ஃப்ரீஸ்ங்கிறது பொதுவா கிளைகால். ஓகே, எத்திலீன் கிளைகால் அது கிளைகால். சோ இது அந்த இடத்துல என்ன பண்ணும்னா நம்ம ரேடியேட்டர் ஊத்துற தண்ணி சப்போஸ் நமக்கு கோல்ட் டெம்பரேச்சரா இருந்ததுன்னா அந்த ரேடியேட்டர்ல இருக்க வாட்டர் எனக்கு என்ன ஆகக்கூடாது, ஃப்ரீஸ் ஆகக்கூடாது. ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ரேடியேட்டர் தண்ணி இருந்தா ஃபுல்லா இன்ஜின் ஃபுல்லா போயிடும் இல்லையா? சோ அப்ப அந்த ரேடியேட்டர்ல இருக்கிற வாட்டர் எனக்கு ஃப்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்காக தான் நம்ம ஆன்டி ஃப்ரீஸுங்கிற ஒன்னு ஆட் பண்றோம். அந்த ஆன்டி ஃப்ரீஸ் நம்ம யூஸ் பண்ற அந்த வாட்டர் எனக்கு என்ன பண்ணாது, ஃப்ரீஸ் பண்ணாது. ஓகே, ஏன்னா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் எனக்கு என்ன பண்ணிடும், டிக்ரீஸ் பண்ணிடும். ஃப்ரீசிங் பாயிண்ட குறைச்சிருச்சு, உறைநிலையை குறைச்சிருச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆகாது இல்லையா? அதுக்காக தான் இந்த ஆன்டி ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒன்னு ஆட் பண்றோம். இதே போல நம்ம நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திருப்போம். அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பனிலாம் பொழியும் இல்லையா? எல்லா பில்டிங்ஸ் மேலயும் அல்லது எல்லா வெளியே ஏதாவது பொருள் இருக்குன்னா அது மேல ஃபுல்லாவே நமக்கு ஐஸ் படிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம சப்போஸ் மேல நம்ம சோடியம் குளோரைடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா? அப்படி சோடியம் குளோரைடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அந்த நமக்கு வாட்டர் டிராப்லெட்ஸா அந்த ஐஸ் வந்து அது மேல விழும் இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட் மேல விழும்போது அந்த சோடியம் குளோரைடு அந்த விழுற அந்த வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட டிக்ரீஸ் பண்றதுனால நிறைய ஐஸ் அங்க படியாம தடுக்க முடியும். ஓகே, அதையும் நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்துட்டு டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கிராஃப தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோ. ஸ்டார்டிங்ல லிக்விடா இருக்காது, நான் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது சாலிடா மாறுது. அகைன் சொல்யூஷனும் சாலிட்ல ஸ்டார்டிங்ல எனக்கு லிக்விடா இருக்காது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது அதுவும் எனக்கு சாலிடா மாறுது. எந்த இடத்துல கட் பண்ணுதோ அதுதான் T0F TF னு சொல்றோம். இது சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட், இது சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, புரிஞ்சா? இதே போல நெக்ஸ்ட் டாபிக்ல அடுத்த டாபிக்க பார்ப்போம். இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.